அவர் தனியா ஒரு எம்எல்ஏவா இருந்தாருன்னு அவரை பார்க்க முடியாது. ஒரு எம்எல்ஏவா இருந்து அதுவும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டா கூட இந்த கடந்த 5 வருடங்கள்ல எத்தனையோ விஷயங்கள வந்து இந்த அரசின் மீதான தவறுகள், மக்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் அவர் எது எதெல்லாம் நினைக்கிறாரோ, அது எல்லாத்தையும் மக்களுக்கான ஒரு குரலா ஒலிச்சிருக்கிறாரு. சட்டமன்றத்துல பேசியிருக்கிறாரு. சட்டமன்றத்துல போராட்டமே நடத்தியிருக்கிறாரு. இது நம்ம அந்த ஆளுங்கட்சி மூலமாக ஆளுங்கட்சி மூலமாகங்கிறத விட ஆளுங்கட்சியுடன் இணைந்து வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம மக்கள் பார்வையில இது பண்ணாரு. அவருக்கு உரிய சின்னத்தை வந்து இது இடத்தை திமுக கூட்டணி கொடுத்துருக்கணும். அவர் எதிர்பார்த்தது வந்து அவருடைய கட்சி செல்வாக்குக்கு நிகராக கூட இல்லை. 2 இடம் கேட்டாருங்கிறது அது குறைவுதான். அதை கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம இருந்தது தவறு. தவிர அவர் சொன்னது போலவே இந்த இடங்களுக்காக இல்லை. அவர் சில தமிழ்நாட்டுக்கான கோரிக்கைகள் வைத்திருக்கிறாரு அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கான ஒரு முனைப்பை காட்டியிருக்கலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்துல மிக உறுதியா செயல்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு. இப்ப அந்த தேர்தல் நேரம் அதுக்கு அந்த கடைசி நேரத்துல முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இந்த ஒரு தேர்தலில் போட்டியிட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. இதுல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மேற்கு வங்காளத்துல ஜோதி பாசு மிகப்பெரிய அளவுல கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றதுக்கு முன்னால 10 வருடங்கள் அவங்க வந்து அதாவது 2 தேர்தலை வந்து அவங்க போட்டியிடாம இருந்தாங்க. போட்டியிடாம முழுக்க முழுக்க மக்களை சந்திக்கிற விஷயங்களை தான் பார்த்தாங்க. மக்களுக்காக போராடினாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு எழுச்சி கிடைச்சது. இப்ப அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க தன்னுடைய கட்சியை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அதன் மூலமாக மக்கள் பிரச்சனையை முன்னெடுக்கிறதுக்குமான விஷயங்களை அவர் அதை நோக்கி போவார்னு நினைக்கிறாரு. இது ஒரு முக்கியமான முடிவு தான். அது முக்கியமான முடிவு தான். கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய அளவுல கட்டமைக்கலாம் அப்படின்ற முடிவுல இதை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதே நேரத்துல ஆமா. அவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த தொகுதியோட அந்த வாக்கு யார் பக்கம் போலும்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல அவர் எந்த விதத்திலையுமே அதை பத்தி எதுவும் பேச மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தேர்தல் அரசியலை தாண்டி அவர் பல சமயங்கள்ல அவர் பேசுறதை நம்ம பார்த்துருக்குறோம். அவருடைய போராட்ட வடிவங்களா இருக்கட்டும், அவர் பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும். இன்னும் சொல்லப்போனா தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் பேச தயங்கக்கூடக்கூடிய மக்கள் பிரச்சனையை கூட அவர் எடுத்திருக்கிறார். இதை பேசினா அந்த ஒரு சார்பாயிருமோ, அதை பேசினா இந்த சார்பாயிருமோ, அதனால வாக்கு பாதிக்குமோலாம் அவர் வேல்முருகன் கவலைப்பட்டது இல்லை. அப்படிங்கிறப்ப இவர் வந்து இந்த கட்சியை ஆதரிங்க இல்லை இந்த கூட்டணியை ஆதரிங்க அப்படின்னு கூட அவர் எதுவும் சொல்வதற்கான ஒரு விஷயம் இருக்கிறதா தெரியல. ஆனா அடிப்படையில் அவர் வந்து இந்துத்துவ எதிர்ப்பு அப்படிங்கிறதுல இடதுசாரி பார்வையில் அவர் ரொம்ப உறுதியா இருக்கக்கூடியவர் தான். அதனால அவர் சார்பானவர்கள் வந்து எப்படி முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம போக போக தான் பார்க்கணும். மற்றபடி அவர் வெளிப்படையாக எதுவும் சொல்லுவாரு அப்படிங்கிறது தெரியல. அந்த தேர்தல் அரசியலை தாண்டி அவர் செயல்படக்கூடியவராக இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். நன்றி திரு டி வி சோமு. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.